கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16, 1 John 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தை நேசிக்காதீங்க, உலகத்தை நேசிங்கன்னா நீங்கள் பிதாவை நேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா உலகத்திலிருந்து உண்டான காரியம் 3 சொல்கிறார். 1 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ நீங்கள் கண்கள் இச்சை என்று சொல்லும்போது யோசுவா 7வது அதிகாரம் 20-21 பார்க்குறோம் ஆகானை குறித்து. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைவான ஒரு பொன்பாலத்தையும் நான் பார்த்து அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். என்ன? கண்களில் வரக்கூடிய மாம்சத்தின் இச்சை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் தாவீதை குறித்து. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து அரமனையின் உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். என்ன? கண்கள்னால வரக்கூடிய மாம்சத்தின் இச்சை. அது என்ன பண்ணுது? கண்களில் வரக்கூடிய இச்சை அது மாம்சத்துரிய இச்சையாக மாறி அது எங்கே கொண்டு போயிடுது? ஜீவனத்தினுடைய பெருமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்ல பார்க்குது? இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அப்போ என்ன? இந்த பெருமை பாராட்டுதல் பூரா பொல்லாங்கு கூடிய காரியமாக இருக்கிறது. இது எல்லாம் எதிலிருந்து வந்திருக்கு? பிசாசு, இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள். ஏன்னா அந்த உலகம் எங்கே இருக்குது? பிசாசுனுடைய கீழே இருக்கிறது. ஏன்னா 1 யோவான் 5:19 சொல்லும்போது, நம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இச்சைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? உலகத்திலிருந்து வந்திருக்கு. ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன? இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடியாக. அப்போ இந்த உலக வழக்கம் என்று சொல்வது என்னவாக இருக்கிறது? சாத்தானுக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லும்போது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவ்விசுவாசியலாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இருப்பதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கினான். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உண்டான சாத்தான்கிட்டருந்து வந்தது. அப்போ கண்களின் இச்சையும் மாம்ச இச்சையும் ஜீவனத்தினுடைய பெருமையும் யார்கிட்ட இருந்து வருது? சாத்தான்கிட்டருந்து. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி அநேக பாவங்கள் எதுக்குரியவாக இருக்குது? கண்களின் இச்சையினால் வரக்கூடியது. இல்லை, கண்களின் இச்சை என்ன பார்க்குது? ஒரு பொருளை பார்க்குது, அது எனக்கு வேணும்னு சொல்லி மாம்சம் இச்சைக்கு ஆரம்பிக்குது. அதற்கேற்றாற் போல் நீங்கள் காரியங்களை செய்யக்கூடியவங்களாக வர்றீங்க. அது எதனுடைய அடிப்படையில் இருக்குது? நான் பெரு ஆளு என்று சொல்லக்கூடியதா? இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன லேட்டஸ்ட்டு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எதுக்காக? எல்லாரும் முன்னாடி ஒரு பெருமை காட்டணும். அந்த பெருமை எதிலிருந்து வருது? நான் என்கிட்ட இந்த இது இருக்குது, என்கிட்ட இது இருக்குது. அது எதில் வருது? நான் மற்றவங்கள பார்க்குறேன். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லையும் என்ன பண்ணுறாங்க? உங்ககிட்ட இருக்கிறத காட்டிலும் நாங்கள் வச்சுருக்கிறது தான் பெருசுன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறாங்க. அப்போ உங்களுடைய கண்களில் அந்த ஒரு இச்சையை தூண்டுறாங்க. அந்த கண்களுடைய இச்சை என்ன பண்ணுது? மாம்சத்துக்கு இச்சையாக மாறுது. எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக உங்களுடைய மாம்சத்தில் வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை வைத்து கொண்டு மற்றவர்கள் முன்பாக பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா? இது உலக பிரகாரம் மாத்திரம் சபைகளுக்குள்ளே இதை பார்க்குறோம்.
உங்கள் சர்ச்சை காட்டிலும் எங்கள் சர்ச்சு தான் பெருசு, உங்கள் எல்சிடி ஸ்க்ரீனை பார்த்துல எங்கள் எல்சிடி ஸ்க்ரீன் தான் பெருசு, உங்கள் ஊழியக்காரரை காட்டிலும் எங்கள் ஊழியக்காரர் தான் பெருசு. இப்படி அநேக பெருமைகள் இதெல்லாம் எதிலிருந்து வருது? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும். இது எல்லாமே பிசாசிலிருந்து உண்டாயிருக்கு. இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் எதை இச்சிக்கிறவங்களாக இருக்கிறீங்க? உங்களுடைய கண்கள் சுத்தமாக இருந்தால் சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்குன்னு. அப்போ முதல்ல உங்களுடைய கண்களை சுத்தப்படுத்துவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கண்களின் இச்சை தான் மற்ற எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஒரு நல்ல கர்த்தருடைய காரியங்களை காண்கிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்களுக்கு வழி நடத்துங்க. ஒரு கண்கள் சரியாக இருந்தால் மொத்த சரீரமும் சரியாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் சரியானவைகளை பார்க்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.